ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு டிப்ஸ் தான். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து நேற்று போட்ட சப்பாத்தி. எல்லார் வீட்லேயுமே சப்பாத்தி மீந்து போச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எடுத்து பண்ணி தோசைக்கல்ல போட்டு சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படி பண்ணாமல் இது மாதிரி இட்லி கொப்பரை பானை இருக்குல்ல, இட்லி வைப்போம்ல, அந்த பானையில் நான் அடியில் கொஞ்சமாக வாட்டர் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். நான் உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், எவ்வளோ ரஃப்பாக இருக்கிற சப்பாத்தி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு. ஏன்னா நம்ம சுடும்போது கூட அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்திருக்காது. நீங்கள் இது மாதிரி அவிக்கும் போது அந்த சப்பாத்தி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ நல்லா ஆவி வந்துட்டு இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ மொடமொடங்கிறது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இது பண்ணி கட் பண்ணி கூட நூடுல்ஸ் கூட செய்யலாம். இதை ராவாக எடுத்து சாப்பிடலாம். இதில் ஜாம் தடவி ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு அனுப்பிச்சி விடலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய தொடர்ந்து டிப்ஸ்லாம் நிறைய வீடியோ வரும். நிறைய வந்து ஷாப்பிங் வீடியோ நிறைய வரும். ஸோ என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய் பாய். எல்லாருக்கும் காட் பிளஸ் யூ.